சாங்கிய யோகம் பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம் சாங்கிய யோகம். எதிரிகளற்ற வளமான தேவர்களையும் ஆளும் ராஜ்யத்தை நான் அடைவதாக இருந்தாலும் எனது புலன்களை வாட்டும் இந்த துயரம் நீங்காது. இந்த துயரத்தை போக்க எந்த வழியையும் என்னால் காண முடியவில்லை. அர்ஜுனன் பேசுறார். சஞ்சயன் அதை திருதராஷ்டிரன் இதை தெரியப்படுத்துறார். இப்படியாக எதிரிகளை தவிக்க செய்பவனான அர்ஜுனன் கோவிந்தா நான் போரிட மாட்டேன் என்று கூறியபடி மௌனமாக ரதத்தில் அமர்ந்தான். பாரத நாட்டில் ஏராளமான சாதுக்கள், முனிவர்கள், ரிஷிகள், அவதார புருஷர்கள் எல்லாமே ஒரு முறையான தர்மத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. தர்மம் தலை காக்கும் அப்படின்னு தமிழில் சொல்வோம். நீங்கள் தர்மத்தை கடைப்பிடிச்சா அது உங்களை காப்பாற்றும். தலை போகிற விஷயமா இருந்தால் கூட காப்பாற்றிடும் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் வடமொழியிலையும் தர்மம் தூ சாக்ஷாத் பகவத் பிரணீதம், பகவானுடைய திருவாயிலிருந்து தர்மம் வந்தது அப்படின்ட்டு இறைவனே கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. இதில் சமூக நன்மைக்காகவும் ஆன்ம நலனுக்காகவும் நான்கு பிரிவுகள் உலகத்தில் இருக்கிற மாதிரி பகவான் சொல்கிறார் கீதையில். இது அந்தந்த நன்மைக்காக இருக்கே ஒழிய தாழ்ந்தவன் உயர்ந்தவனை சண்டை போட சொல்லி அப்படிலாம் இல்லை. இது சில படித்தரம், அவ்வளோதான். படிக்கிற காலம், படிக்கிறபடியே நிற்கிற காலம், கற்க நிற்க அதற்கு தகுந்த மாதிரி கற்கும் காலம், அடுத்து நிற்கும் காலம், அடுத்து ஒதுங்கும் காலம், பசங்கக்கிட்ட வாரிசுகள்கிட்ட பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு ஒதுங்கிறணும். அதுக்கடுத்து இறைவனை தேடும் காலமாக துறவு வாழ்வு இருக்குது. பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சன்னியாசி. இது உலகத்தில் உள்ளது. சமூகத்தில் இது 4 பிரிவு. இது உலகத்தில் இருந்தால் கூட, உலகத்திலேன்னு இருந்தால் கூட இதில் படிப்படியாக கடவுளை தேடுற மாதிரி இது அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் சமுதாயம் அதில் ஒரு சுழற்சி இருக்குது. ஒருத்தர் உற்பத்தியாளராக இருப்பார், இன்னொருத்தர் விநியோகஸ்தராக இருப்பார். அடுத்து விநியோகத்தில் தில்லுமுள்ளு நடக்கலாம், அதை கட்டுப்படுத்த வீர மரபோட ஒரு சிலர் இருப்பாங்க. என்னதான் வீரம் இருந்தாலும் புத்தி இல்லாட்டி வீரத்தால் ஆபத்து. அப்போ அவங்களுக்கு புத்தி புகட்ட அறிவு உள்ள ஒரு பிரிவினர் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இது சமுதாயத்தில் அவங்கவுங்க குணம், அதுக்குள்ள அதாவது இயல்புப்படி குணம் இருக்குது. அந்த குணத்துக்கு ஏற்ப இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். இதையும் கீதையில் சொல்கிறார். உற்பத்தியாளர்கள் அப்படின்னா வேளாண் அப்படின்னு சொல்லலாம். வேளாளர், வேளாண்மை கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வெளிநாட்டு சதியில் வந்த கழகம், அது வேளாண் கழகம். பாரதத்தில் இருக்கிற மண் வளத்தை ஓய்க்கிறதுக்காக வந்தது. வேளாண் அப்படிங்கிறது உற்பத்தியாளர்கள். எதையுமே, விவசாயம் மட்டும் இல்லை, எதுலேயுமே உற்பத்தி இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கு முதல் போட்டு விநியோகம் பண்ண ஒருத்தர் வேணும். அப்போது விவசாயம் இருக்குது, அடுத்து வைசியத்தன்மை அது இருக்குது. முதல் போட்டு அவங்க விநியோகம் பண்ணுறாங்க. அடுத்து விநியோகத்தை கட்டுப்படுத்த, முறைமைப்படுத்த வேந்தர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு புத்தி புகட்டும்படி அறிவாளிகள், பிராமண ஆன்ம தளத்தில் இருந்து பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு சமமான பார்வை இருக்கும். 4 பேருக்குமே, அதாவது தான் அடுத்து பிரத்தியார், அந்த மற்ற அமைப்புகள் எல்லாருக்குமே அறிவு புகட்டக்கூடிய அளவுக்கு அவங்கக்கிட்ட விஷயம் இருக்கும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே இப்போ குழம்பியே இருக்குது. இதெல்லாம் பேசணுன்னா நிறையா பேசலாம், அது மாதிரி தான் இது இருக்குது. அப்போது பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சன்னியாசி அது தனி. அது ஆன்ம நன்மை, அதுகளுக்காக. வேறு சொசைட்டியில், சமுதாயத்தில் குழப்பம் இல்லாமல் இருக்க பிராமண, க்ஷத்திரிய, வைசிய, சூத்ர இப்படி 4 இருக்குது.
இவங்களுக்கெல்லாம் தனித்தனி தர்மம் இருக்குது. இப்போ சன்னியாசி சம்பாதிக்கக்கூடாது, கிரகஸ்தர் சம்பாதிக்காமல் இருக்கக்கூடாது. மனு எழுதியிருக்கிறார், சன்னியாசி சம்பாதிச்சாலோ கிரகஸ்தர் சம்பாதிக்காமல் இருந்தாலோ 2 பேரையுமே கல்லை கட்டி தண்ணியில் தள்ளிருங்க அப்படின்னே இருக்கு. ஆளுக்கு ஒரு தர்மம் இருக்கு. இப்போ சில தர்மம் சமூகத்துக்கு பொருந்துற மாதிரி இருக்கும், சில இது அவங்கவுங்க குலங்கோத்திரத்துக்கு பொருந்தும். இதிலெல்லாம் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இப்போ இங்கே கிருஷ்ணர் பேசுறது அர்ஜுனனுக்கு வீர மரபில் பிறந்திருக்கிறான், வீர மரபு, சத்திரியன். ரொம்ப காலமாக ராஜ்யத்திலிருந்து பாதிக்கப்பட்டு ராஜ்யத்தை இழந்து 13 வருஷமாக காடுகளில் சுற்றி இருக்கிறாங்க. இனியாவது அம்மாவை சந்தோஷமாக வச்சுருக்கணும், மனைவியும் ஒரு காரணமும் இல்லாமல் இவங்களை திருமணம் செய்த காரணத்துக்காக காட்டுக்குள்ளே இருந்திருக்கா. இனி ராஜ்யத்துக்குள்ளே பாதி பொறுப்பு நமக்கு தரப்படும் அப்படின்னு அவங்களுடைய நிலைமை இருந்தது. அதுதான் உண்மையும் கூட. ஆனால் எப்போவுமே அயோக்கியர்கள் ஜாஸ்தி இருப்பாங்க, யோகியர்கள் கம்மியாக இருப்பாங்க. பாண்டவர் யோக்கியங்க 5 பேர் தான். கௌரவர்கள் அயோக்கியங்கள் இருந்தாங்க, அவங்க 100 பேர் இருக்கிறாங்க. அப்போ இதிலே தெரியுது, ஓட்டு எடுப்பு நடத்தினா நல்லவன் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஏன்னா மட்டமானவங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க. எப்போவுமே அசுர இயல்புல சுயநலம் மட்டும்தான் இருக்கும். அடுத்தவங்களை பாடுபடுத்துறது, துன்புறுத்துறது, தன்னுடைய சுகத்துக்காக பிரத்தியார எந்த அளவுக்கு ரத்தத்தை உறிஞ்சணுமோ உறிஞ்சிறது, இதெல்லாம் அசுர சுபாவம். 5000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சுபாவம் தான் கௌரவர்களுக்கு இருந்தது. அவங்க 100 பேர் இருக்கிறாங்க, இவங்க நல்லவங்க 5 பேர் தான் இருக்காங்க. அப்போவே இவங்களுக்கு யார் தலைவன் ஓட்டு போட்டால் அயோக்கியந்தான் தலைவனாக இருப்பாங்க. அப்போ இப்போ கேட்கவே வேண்டாம், அதோட 100 மடங்கு இப்போ ஜாஸ்தி இருக்கு அட்டூழியம். அப்போ நல்லவங்களுக்கு சண்டை போடுறதுல ஆசை இல்லை, பேசி ஒரு சமாதானமாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கெட்டவங்களுக்கு ஒரு சண்டை உண்டு பண்ணி இதை ஒரு காரணமாக வச்சு சண்டை போட்டு மைனாரிட்டியாக இருக்கிற அந்த 5 பேரையும் காலி பண்ணிடணும், கொன்னுட்டா நம்ம நித்தியமாக உட்காந்து இதை ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை. பொதுவாக அரசர்கள் போர் செய்தால் அது நல்ல நோக்கத்துக்காக இருந்தால் அவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க இறந்த பிறகு. அந்த போரில் இறந்துட்டா அது வீர மரணம்ங்கிறதுனால மேல் கிரகத்தை அடைவாங்க. மேலே தேவலோகத்தில் யாராக இருந்தாலும் அவங்கவுங்க தர்மத்தை சரியாக கடைப்பிடிச்சு ஒரு நல்ல விதமாக வாழ்ந்துருந்தாங்கன்னா மேல் உலகத்துக்கு போகலாம் யாராக இருந்தாலும். ஆனால் மேல் கிரகத்தில் புலன் கண்ட்ரோல்லாம் கிடையாது, கட்டுப்பாடுகள்லாம் கிடையாது, சுகம் மட்டும் உண்டு. அதனால தான் அங்கே உள்ள தலைவர்களும் தப்பு பண்ணிட்டு கீழே வர்றதாக வரலாறுல பார்க்குறோம். ஆனால் ராஜாக்கள் சண்டை போட்டு போரில் மரணம் அடைஞ்சா அவங்களுக்கு சொர்க்கத்தின் கதவு திறந்து இருக்கிறதா கீதையில் சொல்றார் கிருஷ்ணர். இப்போ கௌரவர்கள் திருந்தி வரலை, நல்ல வார்த்தைகளை காது கொடுத்து கேட்கலை. விதுரர் சொன்னார், வியாசர் சொன்னார், கிருஷ்ணர் சொன்னார், யார் பேச்சு அவங்க கேட்கல.
சண்டை தான் தீர்வுன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. அப்போ எப்படி இன்னைக்கு கூட நல்லவங்க தான் போய் கோர்ட்டில் போய் நிற்க வேண்டியிருக்கு. கெட்டவங்களை ஆதரித்து தான் சட்ட திட்டங்கள்லாம் இருக்கும். வக்கீல் அவங்கள ஆதரித்து தான் இருப்பார். காரணம் என்னன்னா, இந்த சட்டத்திட்டங்கள் அத்தனையுமே காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவானது தான். இதுக்கு நீதி முக்கியம் கிடையாது, டாக்குமெண்ட்ஸ் தான் முக்கியம். நியாயத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நாங்கள் நிறைய விஷயங்கள் அதை பார்த்துருக்குறோம், ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம். நியாயம் நீதி அப்படிங்கிறது அவங்களுக்கு அவசியம் இல்லாது. அவங்களுக்கு தேவை ரெக்கார்டு தான் பேசும். அங்கே அன்புக்கோ இல்லை தர்மத்துக்கோ அதை பற்றிலாம் அவங்களுக்கு அக்கறை கிடையாது. ஏன்னா மக்களோட மக்களாக வாழ்ந்தவங்க கிடையாது அவங்க. வெளிநாட்டுக்காரன் எப்படி உட்கார்ந்து 4 பேரை ஏமாற்றி என்ஜாய் பண்ணலாங்கிறத ஒரு கல்வி திட்டமாக்கி அப்படி படித்து வந்தவங்க தான் அவங்கெல்லாம். அதனால் அவங்களுக்கு நீதி, நேர்மை, விவசாயம் அந்த மாதிரி இதுகளில் இயற்கையானதுகளெல்லாம் ஈடுபாடு இருக்காது. தீபாவளி வரும்போது தான் பட்டாசு வெடிக்கலாமான்னு ஆலோசிப்பாங்க. அதில் இயற்கை மாசுபடுதுன்னு சொல்லுவாங்க. திடீர்னு எல்லாம் சிரிப்பாக இருக்கும் அவங்க செய்கிறதெல்லாம். அங்கே ரெக்கார்டு தானே பேசுது. இதே மாதிரி அர்ஜுனனுக்கு தர்மருக்கு சண்டை வேண்டான்னு தோணுது, பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை போடணும் அப்படின்னு தான் இருக்கு. பீமனுக்கு பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஆத்திரமா இருக்கு. இப்படி பல தினசுல போர் அப்படின்னு முடிவான பிறகு பல தினசுல ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க. அப்போ படைகள் மத்தியில போய் அந்த அயோக்கியங்களெல்லாம் பார்க்கணும்னு அர்ஜுனன் சொன்னதும் பகவான் தேர போய் நிறுத்தினார். இவன் கூட்டத்தை எல்லாம் பார்த்தான். அவ்வளோ பேரும் இவனுக்கு சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க. அவனுக்கு வித்த கத்து கொடுத்த குருமார்கள் 2 பேர் இருக்காங்க. மடியிலே வளர்த்த தாத்தா பீஷ்மர் இருக்கிறார், துரோணர், கிருபாச்சாரியார், அம்மா கூட பிறந்த தம்பி சகோதரன் இருக்கிறார். இப்படி அங்கே லீட் பண்ணுற யாரையுமே கொல்ற அளவுக்கு இந்த 5 பேருக்கும் தைரியம் கிடையாது. அப்படி தான் இருந்தாங்க. அவங்கெல்லாம் பெரியவங்க. அப்போ இவங்களா நமக்கு எதிராக வந்திருக்கிறாங்கன்னு இவன் அதிர்ச்சி பட்டு இருந்தான். இவங்களையெல்லாம் கொன்றால் பாவம் வரும் அப்படின்னு சொன்னான் அர்ஜுனன். கிருஷ்ணர் சொன்னார், கொல்லாட்டி தான் பாவம் வரும் அப்படிங்கிறார். இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவன் தீர்க்கமா சொல்றான், ஒரு போர்னு நடந்தா அதுல இறக்க நேரிட்டா அவன் சொர்க்கத்துக்கு போறான், அங்க கூட அவனுக்கு ராஜ்ய சுகம் கிடைக்கலாம். ஆனா அந்த போரை நடத்தி அதுல அவன் செத்துருக்கணும். இப்ப நான் போரே வேண்டாம் அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டேன். போர் வேண்டாம், அவசியம் இல்லை. இப்படி ஒரு சண்டை, ஒரு விவகாரம் நான் வேண்டான்னு விரும்புகிறேன். மேல் உலகத்தில் எனக்கு இந்திர பட்டம் கிடைச்சா கூட பரவாயில்ல, அதையும் நான் புறக்கணிக்க தயார். ஏன்னா அர்ஜுனன் இந்திரனுடைய அம்சமாக பிறந்தவன் தான் அர்ஜுனன். அந்த வாசனை அவனை பேச சொல்லுது. சொர்க்கலோக தலைமை பதவி கிடைச்சா கூட எனக்கு அது தேவையில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த போரில் நான் இறந்துட்டா கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு தான் போவேன். அங்கே என்னுடைய ஆரிஜின் மூலம் அங்கே இருக்கிறார் இந்திரன். என் வாரிசு வந்திருக்கிறான்னு சொல்லி எனக்கே அந்த பட்டத்தை தர வாய்ப்பு இருக்கு, இந்திர பட்டம். அப்போ அதுவே கிடைச்சா கூட
எனக்கு அது அவசியம் இல்லை அப்படிங்கிறத இங்கே சொல்கிறான் அர்ஜுனன். எனக்கு அது அவசியம் இல்லை. சில சமயங்களில் நாமெல்லாம் ஒரு அபிமானத்தில் இருப்போம். அப்போ இது மாதிரி வாய் விடுவோம். எனக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, நான் இதை செய்ய மாட்டேன், நான் அப்படி இருக்க மாட்டேன், இப்படி இருக்க மாட்டேன், இப்படி நம்ம வாய் விடுறது உண்டு. பொதுவாக வீண் பேச்சுக்கள்லாம் விபரீதமாக தான் முடியும். அப்போ அர்ஜுனன் இப்படி சொல்லும்போது அந்த விஷயத்தை பார்த்த சஞ்சயன் அதை திருதராஷ்டிரன்ட்ட சொல்கிறார். இந்த மாதிரி அர்ஜுனன் சொல்லிட்டு ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டுட்டு அமைதியாக உட்காந்துட்டான். கவலையோட அப்படி கன்னத்தில் கையை வச்சு அப்படி தொடையிலிருந்து முட்டு கொடுத்து அப்படி உட்காந்துட்டான் தேர் தட்டில். இதை ஏன் சொல்கிறான் சஞ்சயன், ஏன் சொல்கிறாருன்னா, திருதராஷ்டிரனுக்கு சண்டை நடக்காமல் இருந்தால் நல்லது அப்படின்னு தோணுது. சண்டை வரலாம், ஆனால் அவனுக்கு என்னன்னா கிருஷ்ணர் மேலே ஒரு பயம் இருக்குது. கிருஷ்ணர் எப்படியாவது ஏமாற்றி ஏதாவது செய்திருவார். இப்போ கூட அந்த குருட்சேத்திரத்தில் சண்டையை நடத்துகிற மாதிரி கிருஷ்ணர் கொண்டு நிறுத்தியிருக்கிறார். அங்கே போனால் சண்டை வராது, அப்படிப்பட்ட ஸ்தலம் அது. அப்போ என்னதான் ஆகுமோ அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அதனால் சஞ்சயன் அவன் விருப்பப்படி தான் அங்கே சண்டை நடக்க முடியாத ஒரு சூழல் தான் உருவாகுதுங்கிறத இவர் சொல்கிறார் சஞ்சயன். எப்போவுமே மனதில் நிறையா டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நமக்குள்ள ஒரு ஒப்பீடு நடக்கும். உள்ள இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு அசை போடுற குணம் நமக்கு உண்டு. இதுக்கு தான் மனசு இருக்குது. இதை செய்வோம் அப்படின்னு கூட மனசு சில சமயம் சொல்லும். ஆனால் தீர்மானிக்கிறது தான் புத்தி. அடுத்து நான் தானே செய்கிறேன் அப்படிங்கிற நினப்பை தர்றது அகங்காரம். மனம், புத்தி, அகங்காரம். அடுத்து சித்தம்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, பல தொகுப்புகள் கலந்த ஒரு ஞாபக சக்திக்கு சித்தம்னு பேர். ஒரு நினைவுக்கு சித்தம் அப்படின்னு பேர். சங்கல்பங்கிறது வேண்டுதலோட நம்ம மனதில் உறுதிப்பட வேண்டி, மனசில் வேண்டி இறைவன்ட்டையோ இல்லை ஒரு கோவில்லையோ போயிட்டு சங்கல்பம் பண்ணுவாங்க. இவன் தீர்மானமாகவே சொன்னான், கோவிந்தா நான் போரிடேன், சண்டை போட முடியாது அப்படின்னு. சண்டை போடணும்னு சொல்லி கொண்டு ரதத்தை நிறுத்துன்னு சொன்னது அவன்தான். ரதத்தை நிறுத்தின பிறகு தலைகீழாக நான் சண்டை போட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால், இவங்களையெல்லாம் கொன்னுட்டு அவங்க ரத்தம் சிந்தின நிலத்தை ஆட்சி செய்கிறதோட நான் பிச்சை எடுத்துடலாமே அப்படிங்க. இதுதான் அவனுடைய வார்த்தைகளாக இருக்குது. எப்போவுமே ஒரு காரியத்தில் பின்வாங்கிறவங்க அவங்ககிட்ட காரணம் கேட்டால் அதை நியாயப்படுத்தி பல விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு திருடனை கூட விசாரித்து ஏன் திருடனா அவன் சொல்கிறது அவனுக்கு நியாயமாக தெரியும். என்னென்ன காரணத்தினால தான் நான் திருடனேன் அப்படின்னு. அனுபவம் ஆக ஆக நிறையா நியாயம் பேசுவாங்க எல்லாம். அதனால தான் வேதங்களில் ஒரு அங்கம் நியாய சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது. நயாயிகம் அப்படின்னு பேர். அது உண்மையை நிலைநாட்டுறதுக்காக பேசுறது. ஆனால் இப்போ பொய் சொல்றதுக்கு தான் அந்த வழக்கு, வக்கீல், இதெல்லாம் நயாயிகம் அதை பேஸ் பண்ணி வந்தது தான். ஆனால் இப்போ உண்மையை தழுவி யாரும் வாதாடலை. பணம் தான் பேசும்.
ஏதாவது ஒரு ரீதியில் நம்மக்கிட்ட இருந்து பை காலியாகிட்டே இருக்கும். அப்படி தான் நாட்டு நடப்பு இருக்குது. இப்போ பகவான் கூட இருக்கிறார். அவனுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கு. அங்கே போய் போருக்காக உதவி கேட்டு போகிற போது அப்போ கிருஷ்ணர் நித்திரையில் இருந்தார். துரியோதனம் போயிட்டு தலைமாட்டில் போய் உட்கார்ந்துருந்தான். கொஞ்சம் பொறுத்து தான் அர்ஜுனன் வந்தான். 2 பேரும் ஒரே உதவிக்காக வந்தாங்க. இவன் கால் மாட்டில் உட்கார்ந்துருக்கிறான், கட்டிலில் படுத்திருக்கிறார். ருக்மிணி பார்த்துட்டு முதல்ல துரியோதனம் வந்தாச்சுன்னு அர்ஜுனன்ட்ட சொன்னான். இவனும் போய் 2 பேரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு அப்படி உட்கார்ந்துருக்கும்போது பகவான் படக்குன்னு கண்ணை திறந்தார். அப்போ கால் மாட்டில் இருக்கிற அர்ஜுனனை பார்த்தார். அடடே, எப்போ வந்த அர்ஜுனான்னு சொல்லி எழுந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்ததும் இவன் படக்குன்னு சொல்கிறான், நான் தான் முதல்ல வந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான், துரியோதனன். ஓ, நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி அப்புறம் அவனை பார்க்கிறார். என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்டால், போரில் எங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு ஒரே வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போ பகவான் அப்போ என்ன சொன்னார், 2 பேரும் வந்திருக்கீங்க, 2 பேரும் கேட்குறீங்க, ஒரே உதவியை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். அப்போ துரியோதனன் சொன்னால், இதில் என்ன சந்தேகம், முதல்ல வந்தது நான் தானே, அதனால் முதல்ல எனக்கு தான் உரிமை. அவன் 2வது தான் வந்தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பகவான் நடுத்தரமாக, நான் தனி, என்னுடைய படைகள் தனி, யாருக்கு எது வேணும்னு முடிவெடுங்கன்னார். அப்போ முதல்ல வந்தது நீ, உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் அவன் படக்குன்னு படைகளை கொடுன்ட்டான். இவர் நீ இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னார் அர்ஜுனன். அப்புறம் போன பிறகு கிருஷ்ணர் கேட்டார், இப்படி நீ ஏமாளியாக இருக்கிய, படையே வேண்டாம் நான் போதுங்கிறிய, என்னை மட்டும் வச்சு என்ன செய்ய போகிறேன்னு கேட்குறார். நீ சேங்ஷன் பண்ணுறது தான் உலகத்தில் நடக்கும் எனக்கு தெரியும், அதனால் நீ என் கூட இருந்தால் போதும், படைகள்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அர்ஜுனன் சொன்னான். அப்போ கூட நீங்கள் எனக்கு வேணும்னு சொன்னவன் இப்போ கிருஷ்ணர் வேண்டாங்கிற மாதிரி பேசுகிறான். உன் பேச்சை நான் கேட்க முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் கொண்டு போகிறான். அப்போ பகவான் சிரிக்கிறார். சிரிச்சுட்டு அவனுக்கு தைரியம் கொடுக்குறாரு. நீ வாங்கின பட்டம் எப்படிப்பட்டது, சவ்யசாசின்னு ஒரு பட்டம் இருக்கு அவனுக்கு, அர்ஜுனனுக்கு. போரில் அவனுக்கு வலது கையே பயன்படுத்த வேண்டாம், இடது கையே போதும். அப்படி ஒரு வீரன் உலகத்திலே கிடையாது. அந்த பட்டம் இவனுக்கு மட்டும் இருக்கு. அப்படி ஒரு வீரன் எதிரிகளை பார்த்து பயந்து ஏதோ ஒரு காரணத்தில் சண்டையிலிருந்து விலகி போயிட்டான்னு வச்சுக்கலாம், அவனுக்கு உலகத்தில் நல்ல பேர் வராது, கெட்ட பேர் தான் வரும், நல்ல பேரே கிடைக்காது. கீர்த்தி வராது, அபகீர்த்தி தான் வரும். ஏன்னா சிவில் என்ஜினியர்னு பேர் பின்னாடி சிவில் என்ஜினியர்னு போர்டில் எழுதியிருக்கிறான், ஆனால் வெத்தலை பாக்கு கடை வச்சிருக்கான்னு வச்சுக்கலாம், அது கெட்ட பேர் தானே. உனக்கு இருக்கிற வீரத்துக்காக எத்தனை பட்டம் வாங்கியிருக்கிற, அத்தனையும் பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இது. இந்த வாய்ப்பை நீ தேடிலாம் அலையலை, தானாகவே கூடி வந்திருக்கு. தானாக வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது ஒரு வீரனுக்கு போரிடணும் அப்படிங்கிற தானாக வரக்கூடிய வாய்ப்பு சொர்க்கத்தின் கதவுகளை திறந்து வைக்கின்றன அப்படிங்கிறார் கிருஷ்ணர். கதவு திறந்திருக்கு, இறந்தா நேராக போயிடலாம், எந்த தடையும் கிடையாது. யமலோகம்லாம் போய் சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டாம், நேராக போயிடலாம் சொர்க்கத்துக்கு. அது மாதிரி பேசுகிறார். அப்போ விஷயம் இதுதான்,
அதாவது கடமையை செய்யாமல் தப்பலான்னு பார்த்தான். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தாலும் தப்பு, செய்யக்கூடாததை செய்தாலும் தப்பு. இந்த ரெண்டும் இப்போ அவங்கிட்ட இருக்கு. அப்போ கிருஷ்ணர் அதனால் சுருக்கமாக சொன்னார், இவங்களை கொல்லாமல் விட்டாச்சுன்னா அதுதான் பாபம் அப்படிங்கிறார். பாபம்ங்கிறது ஆளுக்கு தக்க மாறும். இப்போ ஒருத்தர் நரிக்குறவராக இருக்கிறான்னு வச்சுக்கலாம். அவர் அணில் அது இதுன்னு சாப்பிடுவார். அவர் மனசு திருந்திட்டு இனி நான் அதெல்லாம் சாப்பிடலை, நான் சும்மா முட்டை மட்டும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லான்னு வச்சுக்கலாம். அது அவருக்கு வசதி தான். ஆனால் ஒருத்தர் நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் பிறந்துட்டு அவர் காஃபி டீக்கு அடிமையாக இருந்தாருன்னா அது லோ கிளாஸ் தான், தரம் குறைச்சல் தான். இடத்துக்கு தக்க மாறும். நீங்கள் மாடியிலேருந்து கீழே விழுந்தால் ரொம்ப அடிபடுது, தரையிலேயே விழுந்தால் சின்னதாக தான் அடிபடுது. அதனால் இவங்களுக்கு பாவம் கம்மி. குறைச்சலான இடத்துல பிறந்திருந்தா அவங்க பாவம் பண்ணால் கூட அதோடைய விளைவுகள் குறைச்சலாக இருக்கும். தரமான இடத்துல பிறந்துட்டு அங்கேருந்து விழுந்தாச்சுன்னா அங்கே விளைவு ஜாஸ்தியாக இருக்கு. அர்ஜுனன் ஒரு நல்ல உயர்ந்த அந்தஸ்தில் பிறந்திருக்கான். அவன் தர்மத்தை விடும்போது அது மரணத்தை விட மோசமான துன்பத்தை இப்போ தராது, பின்னாடி யோசிக்கும் போது அது தரும் அப்படிங்கிறார். ஒரு நல்லா வாழ்ந்தவனுக்கு ஒரு திடீர் இழப்பு வீழ்ச்சி ஆயிட்டான்னா அது அவனுக்கு ஒரு மரணத்துக்கு சமமாக படும். அது மாதிரி இவ்வளவு பெரிய வீரன் அப்படின்னு பேர் வாங்கிட்டு ஒரு கடமையை செய்கிறதுல வீரத்தை காட்டுற வாய்ப்பு வர்ற போது அதை செய்யாமல் கோழையாட்டம் ஓடுனா அவனுடைய வீரம் எங்கே போச்சு? அந்த வீரத்தை எது ஓய்க்குது? ஒரு வேலையை செய்யணும், ஆனால் அந்த வேலையை செய்ய விடாமல் அவனை தடுக்கிறது எது? இப்படிலாம் கேள்வி வருது. வீடுகளில் நிறைய துணி துவைக்க வேண்டியிருக்கும், அது குவிஞ்சு கிடக்கும். சாப்பாடு பாத்திரம்லாம் விளக்காமல் அப்படியே கிடக்கும், ஷிங்கில் பாத்திரங்கள்லாம் குவிஞ்சு கிடக்கும். அப்படி மொத்தமாக பார்க்கும்போது அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஆனால் அப்பப்போ செய்துட்டா அது ஒரு வேலையாகவே இருக்காது. அதுக்கு அரை மணி நேரம் கூட ஆகாது மொத்தமாக செய்கிறதா இருந்தால் கூட. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற சோம்பேறித்தனம் என்ன பண்ணுது? அது ஒரு மலைப்பாக காட்டுது. அதனால தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு சோம்பேறி சின்ன வேலையை கூட மலை மாதிரி ஆக்கி விட்டுவாங்க. ஆனால் ஒரு சுறுசுறுப்பானவன் பெரிய வேலையை கூட சுலபமாக செய்துட்டு கம்பீரமாக இருப்பான் அப்படின்னு. இப்போ அர்ஜுனனுக்கு அந்த டல்னஸ், அந்த ஒரு வீக்னஸ் எதால் வந்ததுன்னா, முதல் இது பாசம். இந்த பாசம் எப்படின்னா, தண்ணீர் வேகமாக பாஞ்சு போடுது, ஒரு இடத்துல திரும்பும்போது அது முட்டி திரும்பினதுனால அந்த முற்ற இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு பள்ளம் வந்துடும், கூட கொஞ்சம் ஒரு விரிசல் உண்டாகும். அந்த விரிசல் உண்டானதுனால கொஞ்சம் தண்ணீர் அங்கே எப்போவுமே தொடர்ந்து அங்கேயே இருக்கும், அது போகவும் செய்யாது வரவும் செய்யாது, அது அங்கே முட்டி அப்படி நிற்கும். அதனால் தண்ணீரில் ஓடி வரக்கூடிய குச்சிகள், தூசிகள், இலதலைகள்லாம் அந்த முக்கில் போய் தங்கிட்டு அங்கேயே ஒன்று கெட்டி பிடிச்ச மாதிரி உறவாடிக்கிட்டு இருக்கும். இதே மாதிரி தான் உலகத்தில் இருக்கிற உறவு போகிறாங்க. திடீர்னு தங்கிடுறோம், அப்போ நிறைய சகவாசம் கிடைக்குது, அவங்களோட குழாவிக்கிட்டு அப்படி காலமெல்லாம் போயிடுது. இது ஒன்று போய்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி வரவே கூடாது. தங்கிறது நல்லதில்லை.
பூமி வந்து ஒரு பாத்ரூம் மாதிரி. பார்த்துட்டு நகர்ந்துடணும். தங்க நினைக்கக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்தில் கிருஷ்ணர் வந்து கடமையை வந்து அங்கே உணர்த்துறார். கடவுள்கிட்டயே என் கடமையை நான் செய்ய முடியாது, ஏன்னா அது பெரிய தப்பு அப்படின்னு பேசுகிறான். ஒருத்தருக்கு கடவுளுடைய மேன்மை தெரியாத போது, அதனால தான் கிருஷ்ணர் சொல்ற அவஜானந்தி மாமூடா அப்படிம்பார். நான் வந்து மனித உடலில் வரும்போது என்னை புரிஞ்சுக்காதவங்க லெஸ் இன்டெலிஜென்ட், அவங்கெல்லாம் குறைமதி உள்ளவங்க. அவங்க நான் ஒரு மனுஷங்கிற நினப்பிலேயே என்னை வந்து மட்டம் தட்டுவாங்க, குறைச்சி பேசுவாங்க, ஏளனம் பண்ணுவாங்க. கிருஷ்ணர் காலத்திலே கிருஷ்ணரை ஏளனம் பண்ணலையா? சிசுபாலன் பண்ணலையா? சிசு அப்படின்னாலே குழந்தை, பாலன்னா பையன், சின்ன பையன் அப்படின்னு அர்த்தம். பேர்லே அப்படித்தான் இருக்கான். அவன் 100 தடவை ஏளனம் பண்ணான் கிருஷ்ணரை. அசிங்க வார்த்தையால கேலி பண்ணான். எல்லாருக்கும் ஆத்திரம் தான். கிருஷ்ணர் அத்தனை பேரையும் தடுத்துட்டார். அவனுக்கு விதி இவர் கையால் முடியணும்னு இருக்கு, அதனால தடுத்துட்டார். தடுத்து அவனை வந்து கடைசியில் காலி பண்ணுறார். நமக்கும் அப்பப்போ வேலைகளை செய்துட்டா, அதாவது ஒரு சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், உடனே அதை பாத்திரத்தை அலசிடலாம், தப்பு கிடையாது. அப்போ அது குவிஞ்சு கிடக்காது. குவியும் போது என்ன ஆகும்னா, அந்த பழசு பழைய வாசனை வரும். ஒரு வீட்டுக்குள்ளே போனாலே அந்த பழைய வாடை வரும் சில பேருக்கு. சில பேர் கறி துணியாக பழைய துணி தான் வச்சுருப்பாங்க. பழைய பனியன், பழைய லுங்கி, பழைய பாவாடை அப்படிலாம் இருக்கக்கூடாது. புது துணி, கிச்சன் சமையல் கட்டு வந்து இறைவனுக்கு நீங்கள் அங்கே சமைக்கிறீங்க, படைக்கிறீங்க. அந்த பாத்திரத்தை நீங்கள் வந்து நல்ல நல்ல துணிகளை கொண்டு தொடணும், அதை வச்சு தான் துடைக்கணும். அதில் ஒன்றும் ரொம்ப செலவு வராது. மாதத்துக்கு 2 துணிகளை வாங்கி அதை பயன்படுத்தலாம். இப்படி ஒன்றுலையும் நாம் கடவுளோட மேன்மையை புரிஞ்சு நடக்கிற மாதிரி நம்ம செயல்பாடுகள் இருந்துட்டா நல்லாயிருக்கும். அர்ஜுனனுக்கு வந்து அவனுடைய தாய்கிட்ட கிருஷ்ணர் பேசிகிட்டு இருக்கிறது, இப்படி பல இதுகளெல்லாம் பார்த்துட்டு அவரை ஒரு இறைவனாக தெரிஞ்சிக்காம அந்த அர்த்தத்தில் அவன் பேசுகிறான். ஆனால் கிருஷ்ணருக்குள்ள டேலண்டெல்லாம் அர்ஜுனனுக்கு தெரியும், எப்பேற்பட்டவர்னு. இறைவன் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவன் தெரிஞ்சிக்காம இருந்தான். அதனால் அப்படி பேசுகிறான். பேசும்போது பகவான் வந்து பல தத்துவங்களை எடுத்து சொல்லி கடமை எவ்வளோ முக்கியங்கிறத உணர்த்துறார். இதையெல்லாம் கேட்டுட்டு அவன் ஓடி போகலை, நாட்டை விட்டு போர் செய்தான். தன்னுடைய கடமைங்கிற இதில் அதை செய்தான். பகவான் வந்து பின்னாடி அவனை வந்து விடுபடுத்துகிறார். இப்படி தான் நாம் பார்க்குறோம். ஹரே கிருஷ்ணா.